ஹாய் ஹலோ வியூவர்ஸ். கொலஸ்ட்ரால் முதல் வெயிட் லாஸ் வர காலையில வெறும் வயிற்றுல சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கேரளாவில் ஏன் சீரக தண்ணீர் மோஸ்ட்லி குடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சீரகம் செரிமானம் அண்ட் நச்சு நீக்கம் செய்யறதுனால உணவுல நம்ம பரவலா யூஸ் பண்ணப்பட்டு வருது. அதே மாதிரி சீரக தண்ணீர் எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் டீடைல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். உணவுகள்ல சீரகத்தை யூஸ் பண்றதை விட ஹாட் வாட்டர்ல சேர்த்து யூஸ் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்கு. பொதுவாகவே நம்ம கிச்சன்ல இருக்க பல மசாலா பொருட்கள் நம்ம விரும்பி சாப்பிடுற பல ஃபுட்ஸ்ல டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அதிகமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்குது. அப்படிப்பட்ட மசாலா பொருட்கள்ல ஒண்ணுதான் மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்க சீரகம். சீரகத்தை ப்ராப்பரா யூஸ் பண்றதுனால அது மூலமா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் நிறையவே இருக்கு. பொதுவா சீரகம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து சமைக்கிறப்போ சாம்பார், கூட்டு, பொரியல் அண்ட் சட்னி வெரைட்டிஸாவும் அண்ட் தாளிக்கவும் இந்த மாதிரி பல மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சீரகத்துல பொட்டாசியம், கால்சியம், செலினியம், மெக்னீசியம், அயன், ஃபைபர்ஸ் மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்களால ஏற்படுற டைஜஷன் ப்ராப்ளம், அசிடிட்டி அண்ட் கொமட்டல் மாதிரி ப்ராப்ளம்ஸை தவிர்க்கவும் ஹெல்ப் பண்ணுது. சீரக தண்ணீர் வயிற்று வலியை போக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பெயின் ரிலீவராகவும் இருக்கு. வெறும் வயிற்றுல சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால பாடியில இருக்க சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணப்படலாம். சீரக தண்ணீர்ல அதிகமா இருக்க பொட்டாசியம் பிளட் பிரஷரை சீரா வைக்கிறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஸ்ட்ராங் பண்ணுது. மார்னிங்ல ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிச்சிட்டு வந்தா சுவாச கோளாறுல இருந்து ரிலீவும் ஆகலாம். சீரக தண்ணீர் கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இளம் பெண்களோட மாதவிடாய் வலிக்கும் மெடிசினாவும் யூஸ் பண்ணப்பட்டு வருது. சீரகத்துல இருக்கக்கூடிய விட்டமின் இ ஸ்கின் ஹெல்த்தியா அப்கிரேட் பண்றது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் தடுக்குது. சீரக தண்ணி அதிகமான கொலஸ்ட்ராலை கொண்ட டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட நிலைமையை அப்கிரேட் பண்ணதா ரீசர்ச் ஒன்ல சொல்லியிருக்காங்க. இது டைஜஷன் அப்கிரேட் பண்றது மட்டும் இல்லாம கான்ஸ்டிபேஷன், வாயு ப்ராப்ளம் அண்ட் வயிற்று உப்புசம் மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் ரிலீவ் தருது. இது பாடியில இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கவும் பாடி வெயிட்டை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. சீரகத்தில் இருக்க ஹைப்போலிபிடெமிக் அப்படின்ற பொருள் நம்ம இதயத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹை கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. கண்டினியூவா சீரக தண்ணியை குடிச்சிட்டு வர்றதுனால கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ்ல ஒன்று ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. இது நம்ம மனசை ஹெல்த்தியா வச்சுக்கவும் டே ஃபுல்லா ரெஃப்ரெஷ்மெண்டா ஃபீல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. பிரெயின் பவரை இன்க்ரீஸும் பண்ணுது. உடல் எடையை குறைக்கிறதுல அண்ட் கட்டுப்படுத்துறதுல சீரகம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை தரும்னு தெரிய வந்திருக்கு. பாடி வெயிட்டை குறைக்க போராடிட்டு இருக்கீங்களா? டெய்லி மார்னிங் இந்த சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தா நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.